ஹாய் கைஸ், இன்னைக்கு சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா இவங்க எல்லாம் நடிச்சு வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிற விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி, சூர்யா மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் நடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக படத்தில் எந்த வித வில்லன் அப்படின்ட்டுலாம் யாருமே இல்லை. வெறும் அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் அதை வச்சு மட்டுமே மூவ் ஆகிற ஒரு படத்தில் இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ நடித்து நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற அஜித்தோ ரஜினியோ விஜய் இன்னைக்கு இல்லை, இருந்தாலுமே இவங்க யாராச்சும் நடிப்பாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட நோ சான்ஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சூர்யாவுக்கு ஒரு பாராட்டு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, 22 வயசு மமிதாக்கு 42 வயசு சூர்யா மேலே ஒரு காதல் லவ் வருது. அது லவ்வா அஃபெக்ஷனா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த கதையில் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இது நான் சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒன்லைன் தான். இந்த கதையை வந்து நான் பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த படத்தோட மெயின் பில்லர் அப்படின்னு பார்த்தோன்னா சூர்யா, மமிதா பைஜு இவங்க 2 பேர் தான். அதில் சூர்யாவுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஒரு படி மேலே கண்டிப்பாக மமிதாவுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது அது ஆக்டிங்கே அவங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஆக்டிங். கண்டிப்பாக நாளைக்கு சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒரு சீனையுமே அவ்வளோ சூப்பராக வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போ ஒரு சில சீன்லாம் ரொம்ப டல்லாக போகுது அப்படின்னா கூட அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டுமே அந்த சீன் வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆக்டிங். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மமிதா பைஜு அப்படிங்கிறவங்க பயங்கரமாக பேசப்படுவாங்க. சூர்யாவோட நடிப்பை பற்றி நம்ம தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. சூர்யா எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு ஒரு படத்துலையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வின்டேஜ் சூர்யா வந்து நம்ம விட்னஸ் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாரணம் ஆயிரம், கஜினி அந்த படத்தில் பார்த்த ஒரு சாஃப்டான சூர்யா வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ சூர்யா, மமிதா பைஜு தாண்டி நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ராதிகா மேடம் சொல்லியே ஆகணும். ஏன்னா ராதிகா, மமிதா பைஜு, சூர்யா இவங்க 3 பேரும் தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் முக்கால்வாசி வருவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இவங்க 3 பேர் எப்போலாம் வராங்களோ அப்போ வந்து ஒரு பயங்கரமான காமெடி, அது வந்து ஒரு ஃபீல் குட் படம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீல் குட்டுங்கிறத இவங்க 3 பேரும் வரப்போ நீங்கள் வந்து உணர்வீங்க கண்டிப்பாக. ஏன்னா படம் பார்க்கும்போது அந்த 3 பேரும் வரப்போலாம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்தளவுக்கு ஜாலியாக ஒரு 3 பேரும் வந்து செம்ம போட்டு நடிச்சிருக்காங்க. பட் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை ஒரு யூஸ்வலான ஸ்டோரி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு டேபுவான டாபிக் அப்படின்னே சொல்லலாம். பட் அது எங்கேயுமே முகசொழிக்க வைக்காமல் ஒரு ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்காரு டைரக்டர். அது கண்டிப்பாக வந்து டைரக்டர் வந்து பாராட்டியே ஆகணும். இந்த படமே வந்து ஒரு ஏஜ் கேப், 20 வருஷம் ஏஜ் கேப் இருக்கிற 2 பேரோட ஒரு லவ் தான் நம்ம வந்து இந்த படத்தில் விட்னஸ் பண்ணுறோம். பட் அது எங்கேயுமே வந்து நமக்கு உறுத்தாமல் ரொம்ப அழகாக, சொல்லப்போனால் அந்த உறுத்துறதுக்கு நேர் மாறாக அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறத நம்ம அவ்வளோ ரசிக்கிறோம். சொல்லப்போனால் அவங்களோட கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். ஸோ அதை ரசிக்கிற அளவுக்கு அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா அந்த படத்தோட டைலாக் சொல்லுவேன். அதுவும் முக்கியமாக சூர்யா வந்து மமிதா வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணுற ஒரு சீனு, நீ வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் சொல்லணும். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைலாக் வரும். அதாச்சும் உனக்கு 40 வயசு வரும்போது நீ இந்த ஊரை வந்து சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிற அந்த வயசில் எனக்கு வந்து 60 வயசு இருக்கும், எனக்கு முடியாமல் இருக்கும். உனக்கு 60 வயசு இருக்கும்போது உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அப்போ நான் இருப்பேனானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேக்ட் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் மமிதா, சூர்யா அவங்களோட கெமிஸ்ட்ரி என்ஜாய் பண்ண நமக்கே வந்து அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ வந்து அது சரியாக இருக்காது இவங்க 2 பேர் சேர்ந்தா அப்படிங்கிறத வந்து மமிதா உணர்றாங்களோ இல்லையோ, ஆடியன்ஸாக நம்ம வந்து அந்த இடத்துல வந்து உணர்வோம் கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பனான எண்டிங் தான். அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறதே வந்து சொல்லலை. ஏன்னா சூர்யாவே ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு ஹார்ட் வந்து அவள் வேணும்னு சொல்லுது, பட் மூளை வந்து வேணான்னு சொல்லுது. அதே தான் வந்து நமக்குமே வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல. இப்போ 2 பேர் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா இல்லை சேராட்டி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ அதனாலேயே வந்து டைரக்டர் வந்து ஓப்பன் எண்டிங்காக விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒரு 100% பர்ஃபெக்டான படமா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் அவங்க ஊட்டிக்கு போனதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸுங்கிறது கொஞ்சம் வந்து மிட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. கண்டிப்பாக அதை வந்து அவங்க சரி பண்ணியிருக்கணும். ஏன்னா மொத்த படத்தில் அந்த சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் டல்லாக வந்து தெரியுது. ஸோ டெஃபினெட்லி அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ ஓவராலாக என்ன கேட்டால் எனக்கு இந்த படம் வந்து பர்சனலாக வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. இன்னுமே இந்த படத்தை பற்றி நான் வந்து நிறைய சீன்ஸ்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் ஒன்ஸ் பாருங்கள், ஒரு நல்ல படம். தேங்க்யூ கைஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.